ஹாய், இந்த கையோட டிசைன் பண்ணிடலாமா? இதுக்கு நமக்கு பேண்ட்டோட கிளாத்து நல்ல ஒரு அகலமாக எடுத்துக்கோங்க. இதில் உள் பக்கம் வச்சு தச்சு வெளியே திருப்ப போகிறோம். அப்படி திருப்பும்போது நமக்கு தேவையான இந்த ஷேப்பை நம்ம கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சென்டரை நோட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பின் கூட பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் 1/2 இன்ச்சு கீழே மடிச்சு தைக்க கொடுத்துருக்கேன். அந்த 1/2 இன்ச்லேயே தைச்சிக்கிட்டே வரேன். தைச்சிக்கிட்டே வரும்போது சென்ட்ரு வருதா, நமக்கு ஒரு ஷேப் வேணுமா, அந்த ஷேப்பை தைக்கிறதுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டே கட் பண்ணிவிட்டு கொண்டு வந்து வைக்கலாம். வைக்கும்போது ஒரு விட சென்ட்ரு நகட்டி வச்சுட்டிங்கன்னா போச்சா, அதனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். 2 பக்கமும் 6 இன்ச்சும் மேலே ஒரு 1/2 இன்ச் 2 இன்ச் வரைக்கும் நான் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடை போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ நான் தைக்கும்போது இந்த கோட்லேயே தைப்போம், அவ்வளோதான் ஷேப்பு. நீங்கள் இந்த ஷேப்புன்னு இல்லை, வேறு எதுவும் வளைவாக வேணுனாலும் போட்டுக்கலாம். குத்தி ஊசி உள்ளதாக இருக்கணும். அப்புறமா அந்த ஃபூட்டரை மட்டும் தூக்கி விட்டு திருப்பணும், எந்த ஒரு கார்னரில் நீங்கள் தைக்கிறதா இருந்தாலும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் குத்தி இந்த பக்கம் திருப்பிக்கிட்டேன். நேராக ஒரு அடி 1/2 இன்ச்சில் தைச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறமா இப்போ நடுவில் நமக்கு கேப் இருக்குமா, அந்த கேப்பில் கட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, நம்ம தைச்சிருக்கிறதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணணும். நம்ம தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு துணி இருக்கணும். அதுக்கப்புறமா கட் பண்ணுறோம். கார்னரில் நிறையா துணி இருந்தால் நம்ம திருப்பும்போது அந்த கார்னர் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் கொடுத்துக்கோங்க. கார்னரில் கட் கொடுத்து நம்ம திருப்பும்போது நல்லாயிருக்கும் ஃபினிஷிங். அது மாதிரி நான் 1/4 இன்ச் தான் உள்ளே கொடுத்துருக்கேன். பிடிச்சி ரொம்ப இழுக்கக்கூடாது, லைட்டாக மேலாப்பில் எடுத்துடுங்க. ஏன்னா நம்ம ஒட்டில் கட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம அந்த கட் பண்ணியிருப்போமா, தையல் வந்து ஒட்டில் இருக்கும். அதனால் என்ன ஆகும்னா சீக்கிரம் பிரிஞ்சுட்டு வந்துடும். அதனால் ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் ஓரத்துலேயே ஒரு அடி அடிச்சுட்டு, அதுக்கப்புறமா மேலே இன்னும் நம்ம மடித்து தைக்காமல் இருக்கும், அதை மடித்து தைக்க போகிறோம். ஓரத்தில் தைக்கும் போது நம்ம தைக்கும் போது எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். அப்படி குத்தி ஊசி உள்ளதாக இருக்கணும். ஃபூட்டரை மட்டும் தூக்கிட்டு நகட்டணும். துணியை எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஷேப்பு மாறிடும். நம்ம தைக்கும்போது ஓரத்தில் எஜ்ஜிலே ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் கீழே வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து உள் பக்கத்தில் வச்சு தைச்சி வெளிப்பக்கம் திருப்பியிருக்கோம். இப்போ மேலே இருக்க இந்த இடம் இருக்கா, அதில் நீங்கள் 1/4 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அந்த ராயேஜ் பிசுறு தெரியாமல் மடித்து தைச்சிக்க போகிறீங்க. இவ்வளோதான் வேலை. நமக்கு உள்ளே எந்த ஒரு ராயேஜும் இருக்காது. ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த ஷேப்பு போடாமல் எனக்கு ஒரு துணியை அட்டாச் பண்ணணும் அப்படின்னாலும் இதே மெத்தடே ஃபாலோ பண்ணலாம். உள்பக்கம் வச்சு தைச்சி வெளிப்பக்கம் திருப்பலாம். நம்ம டாப்ஸோட கீழே எட்ஜெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இப்படியே தைக்கலாம். பார்டர் மாதிரி கொடுக்க நினைப்போம்ல, அப்போ